असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा मृदङ्गमय ॐ शान्ति शान्ति शान्तिः. शान्ति मन्त्रं बृहदारण्योपनिषत् भगवद्गीதை ध्यान श्लोकम्. ॐ प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः. सर्वोपनिषतो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्. எட்டாவது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகம். அதில் 9வது ஸ்லோகம் முடித்தோம். 9வது ஸ்லோகம் ஆரம்பிக்க போகிறோம். 7-8 தான் நம்ம தஸ்மாத் சர்வேஷு காலேஷு எப்பொழுதும் என்னையே நினைக்கணும் அப்படின்னு சொன்னார். 7 அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு யோகத்தை சொன்னார். அபியாச யோகம் அப்படின்னு சொன்னார். அபியாச யோக யுக்தேன சேதசா நாண்யகாமினா, எங்கேயும் மனசு செல்லாமல் அப்படிலாம் போகணும். அதாவது அப்படி ஒரு அபியாசம் பண்ணணும். மனதுக்கு என்ன அபியாசம் பண்ணணும், புத்திக்கு என்ன அபியாசம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இனி 9வது ஸ்லோகம். அந்த 9வது ஸ்லோகம் என்ன சொல்கிறாருன்னா, அந்த சாதகன் இவ்வளவு அபியாச யோகம் செஞ்சு மனசா ஸ்மரேன அந்த 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 அந்திம காலத்தில் என்னையே நினைத்து அவன் எதை அடைகிறான் அப்படிங்கிறதுக்கு 8வது ஸ்லோகத்தில் 2வது வரியில் பரமம் புருஷம் திவ்யம், உயர்ந்த உன்னதமான அந்த பரபிரம்மனை, திவ்யமான அந்த பிரம்மனை யாதி அடைகிறான் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அப்படிப்பட்ட பிரம்மன் எப்படி இருப்பான், லக்ஷணம் என்ன, அவருடைய லக்ஷணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பல வருடம் கோவிலுக்கு போகிறோம். அந்த கோவிலில் எதுக்கு போகிறோம், இறைவனுடைய அம்சம் என்ன, இறைவனுடைய லக்ஷணங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் இந்த ஸ்லோகத்தில் அந்த பரபிரம்மம் எப்படிப்பட்டவர், ஏன்னா நம்ம 2வது அத்தியாயத்தில் நிர்குண பிரம்மனை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 35 லக்ஷணங்களை பார்த்துருக்கோம். 2வது அத்தியாயம் நான் எடுக்கும்போது சொன்னேன். இந்த ஸ்லோகத்தில் அந்த சாதகன் அடையக்கூடிய லட்சணம், அதாவது அடையக்கூடிய இடத்துல அவன் எதை சாதிக்கிறான், எதை அடைகிறான் அந்த சாதனையின் மூலமாக அப்படிங்கும்போது பரமம் புருஷம் திவ்யம் அப்படின்னு சொன்னார். இந்த பரமம் புருஷம் திவ்யம் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் 8, 9, 10 சொல்ல போகிறாங்க. 9 பொதுவாக இந்த பரமபுருஷன் எப்படிப்பட்டவர்னா நிர்குணமாகவும் இருக்கிறார், சகுணமாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தில் சகுண பிரம்மனை பற்றியும் நிர்குண பிரம்மனை பற்றியும் சொல்ல போகிறார். இனி நம்ம ஸ்லோகம் படிப்போம். கவிம் புராணம் அனுசாசிதாரம் அனோரணியாம் அனோரணியாம் அனோரணியாம்சம் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அனோரணியாம்சம் அனுஷ்மரேத். இந்த அனுஷ்மரேத்துங்கிறது தான் அந்த சிந்தனை, அதாவது பரபிரம்மனை பற்றி அந்த சாதகனுடைய மனதில் எதை நினைத்து கொண்டிருக்கிறான்னா பரமம் புருஷம் திவ்யம். யார் ஒருவன் இந்த பரமம் புருஷம் திவ்யம் என்று நினைத்து கொண்டிருக்கிறானோ அந்த பரமம் புருஷம் திவ்யம் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத தான் இந்த கவிம் புராணம் அனுசாசிதாரம் அனோரணியாம் அப்புறம் அனோரணியாம் சாம் அப்படிங்கிறத சொன்னார். இப்போது அதுக்கப்புறம் செகண்ட் லைனில் சர்வஸ்ய தாதாரம் அப்படிங்கிற ஒரு லட்சணம், அசிந்திய ரூபம் அப்படிங்கிறது ஒரு லட்சணமும்,
அதுக்கப்புறம் வந்து அது சர்வஸ்ய தாதாரம் அச்சிந்திய ரூபம் ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தாத் அப்படின்னு சொல்லி, இந்த ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தாத் அப்படின்னா உபனிஷத் வாக்கியம், உபனிஷத்துலேருந்து எடுக்கப்பட்ட வந்து ஒரு இந்த இது அந்த உபனிஷத்தில் வரும். அதே மாதிரி கட்டோபனிஷத்தில் அனோரணியாம் மகதோமகியாம் இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்தோம், சர்வ உபனிஷதோ காவோ தோக்தா கோபாலநந்தனஹா. ஆக அந்தந்த உபனிஷத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அப்படியே போட்டிருக்காரு. இதில் இந்த ஸ்லோகம் வந்து நிர்குண பிரம்மனை பற்றியும் சகுன பிரம்மனை பற்றியும் சொல்கிறார். எப்படின்னா, கவி என்னன்னா முற்றும் உணர்ந்தவர். இந்த கவி அப்படிங்கிறத தமிழில் கூட கவி கவிஞன் அப்படின்னு சொல்லி, கவிக்கு இன்னொரு பொருத்தம் இன்னொரு அர்த்தம் இருக்குது, பண்டிதர் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதே மாதிரி சமஸ்கிருதத்துலேயும் அந்த அர்த்தம் இருக்குது. சமஸ்கிருதத்தில் இன்னும் டீப்பாக ஒரு சில அர்த்தங்கள் இருக்குது. இந்த இடத்துல சர்வஜன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சிம்பிளாக சொல்ல போனோம்னா, கவி அப்படி கவிம் அப்படின்னா சர்வஜன் அப்படின்னு சொல்லி. அதே போல் புராணம் நமக்கு தெரியும், புராணம்னா எப்போதே தொடங்கியது, எப்போன்னு தெரியாது, அதனால் அது புராணம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அனைத்தையும் ஆளுபவர் அனுசாசிதாரம் அப்படிங்கிறத ஆளுபவன், தட் இஸ் ரூலர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அனோரணியா, அணுவுக்கும் நுண்ணியமானவன், நுட்பமானவன். அதுக்கப்புறம் அனைத்தையும் தாங்குபவன், சர்வஸ்ய அதாதாரம். அதுக்கப்புறம் அச்சிந்திய ரூபம், என் சிந்தனைக்கு எட்டாத வடிவம். அப்புறம் ஆதித்ய வர்ணம் தமச பரசாத், அதாவது கதிரவனை போன்ற ஒளிகளை உடையவன். அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு இது என்னென்னா, அதை விட அட்வான்ஸ் என்ன, அக்ஞான இருளுக்கும் அப்பாற்பட்டவன். அக்ஞான இருளுக்கும் அப்பாற்பட்டவன் அப்படிங்கிறது வார்த்தை வந்து உபனிஷத்துலேருந்து வருது. ஸோ இந்த ஸ்லோகத்தில் நம்ம அந்த பரபிரம்மம், பரமபுருஷம், திவ்யம் அப்படிங்கிறதோடைய விளக்கம்தான் இந்த ஸ்லோகம். அது 3 நிர்குண சகுன பிரம்மனாகவும் 4 நிர்குண பிரம்மனாகவும் அதை விளக்குகிறார் இந்த இடத்துல. அதாவது 3 லட்சணங்கள் சகுன பிரம்மனுக்கும் 4 லட்சணங்கள் நிர்குண பிரம்மனுக்கும் சொல்கிறார். ஸோ இந்த ஸ்லோகம், சென்ற ஸ்லோகத்தில் இப்படிப்பட்ட அபியாச மனசுடன் அந்த பரமம் புருஷம் திவ்யம், மேலான புருஷனை அடைவான் யாரு, அந்த சாதகன். தட் இஸ் பரமம் புருஷம் திவ்யம் அப்படின்னு சொல்லி சொன்னான். உயர்ந்த தெய்வீகமான அந்த பரம்பொருளை அடைவான், பிரம்மத்தை அடைவான். ஏன்னா 7வது அத்தியாயத்தில் நம்ம சொன்னோம், பரம்பொருள் வந்து 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது, பரா பிரகிருதி அபரா பிரகிருதி அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த பரம்பொருள் மெய்ப்பொருள் மாயா தத்துவத்துடன் சேர்ந்தால் அது ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு தத்துவத்தை நம்ம 7வது அத்தியாயத்தில் பார்த்தோம். அதே போல் மாயா இல்லாத பரம்பொருள் மெய்ப்பொருள், அதைத்தான் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் மாயாவுடன் கூடிய பிரம்மத்தை, ஈஸ்வர லட்சணத்தை, அதாவது 3 வந்து மாயாவுடன் கூடிய ஈஸ்வரனை சொல்கிறார். லட்சணத்தையும் மாயா நீக்கிய நிர்குண பிரம்மத்தினுடைய லட்சணத்தையும் நாம் இந்த ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். சாதகன் பிரம்ம பிராப்தி அடைந்தான். எப்படி? தஸ்மா சர்வேஷு காலேஷு மாமேவ அனுஸ்மரன் அப்படிங்கிற 7வது ஸ்லோகத்திலையும் பார்த்தோம். அதே போல் 6வது ஸ்லோகத்துலையும் என்ன சொன்னார்? 5வது ஸ்லோகம் அந்த காலே மாமேவ ஸ்மரன் முக்துவா கலேவரம் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த காலத்துக்கும் அதே மாதிரி அந்த அபியாச யோகத்தை அப்படி அந்த காலத்திலேயோ, அந்த காலத்தில் நீ ஞாபகம் அந்திம காலத்தில் ஞாபகம் வேணும்னா எப்போவுமே நீ என்னை பற்றி சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு தான் அபியாச யோகம் அப்படின்னு சொன்னான். அப்படி இதெல்லாம் யோகமெல்லாம் சாதனையெல்லாம் செஞ்சால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு பரமம் புருஷம் திவ்யம் அவை அங்கே அடைவா. அந்த பரமம் புருஷன் திவ்யம் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதான் இந்த ஸ்லோகத்தில் நம்ம சொல்லலாம். ஸோ சாதகன் பிரம்ம பிராப்தியை அடைந்தவன் என்றால் அவன் ஈஸ்வரனை அடைந்தான் என்று சொல்லலாம், அல்லது நிர்குண பிரம்மமாகிய அந்த பரம்பொருளை அடைந்தான். ஆக 2யுமே சொல்லலாம். சாதகன் அடைந்த ஒரு அந்த பிரம்ம பிராப்திங்கிறது நிர்குண பிரம்மனையும் சகுன பிரம்மனையும் 2யுமே சொல்லலாம். 2 சேர்ந்தது தான். நம்ம புரிகிறதுக்காக நிர்குண பிரம்மம் சகுன பிரம்மம் மாற்றி மாற்றி சொல்கிறோம். அதனால்தான் இந்த ஸ்லோகத்தில் சில சொற்கள் ஈஸ்வரனை பற்றிய, அதாவது சகுன பிரம்மனை பற்றியும், சில சொற்கள் நிர்குண பிரம்மனை பற்றியும் விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2ம் சேர்ந்தது தான்
அந்த சாதகன் அடைகின்ற அந்த பிரம்ம பிராப்தி. குறிப்பாக இந்த ஸ்லோகத்தில் பரம்பொருளின் விளக்கத்தை ஸ்லோகம் முதல் வரியிலே சொல்லப்பட்டிருக்கு. முதல் வரியில் என்ன சொல்லிருக்கு? முதல் வரியில் முதல் கடைசி சொல்ல பார்ப்போம். என்ன? அனுஸ்மரே யஹ. அதாவது இந்த சொல்ல கடைசி யஹ அப்படி யா அப்படி இருக்கு. யஹ யார் ஒருவன் அனுஸ்மரே என்னை நினைத்து கொண்டிருக்கிறான். அந்த சொல்ல முதல் எடுப்போம். ஏன்னா அதுதான் நிர்குண பிரம்மனை சொல்லலை, சாதகனை பற்றி சொல்றது. அது அனுஸ்மரேத் யஹ யார் ஒருவன் என்னை நினைத்து கொண்டிருக்கிறானோ. அனுஸ்மரேத் யஹ இந்த பிரிச்சோம்னா யார் தனியாக வந்துடும், அனுஸ்மரேத் என்ற சொல் தனியாக வரும். யார் என்னை நினைக்கிறானோ, எதை நினைக்கிறானோ அப்படின்னா அபியாச யோகத்தில் அவன் எதை நினைத்து கொண்டிருந்தான்? அந்த பரம்பொருளை நினைத்து கொண்டிருந்தான். அபியாசம் செய்த மனம் அந்த பகவானை நினைத்து கொண்டு நிற்கின்றவன் என்று பொருள் இந்த இடத்துல. ஸோ இந்த ஸ்லோகத்தில் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது என்ன? பார்க்க வேண்டிய சொல் என்ன குறிப்பா அப்படின்னா, எல்லா சொல்லும் பரம்பொருளுடைய லட்சணத்தை சொல்கிறது. சில நிர்குண பிரம்மனையும் சில சகுண பிரம்மனையும் சொல்கிறது. முதலில் சகுண பிரம்மனை பற்றி சொல்கிறோம், அதுக்கப்புறம் நிர்குண பிரம்மணத்தை பற்றி பார்ப்போம். சென்ற ஸ்லோகத்தில் யாதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னார். அதாவது எட்டாவது ஸ்லோகத்தில், அதாவது பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தையன் அப்படின்னு சொல்றாரு. அந்த யாதி என்ற பொருளுக்கு என்ன? அடைகிறான் என்று நான் சொன்னேன். எப்படிப்பட்ட மனதினால் அந்த பரமம் புருஷம் திவ்யமான அந்த பரம்பொருளை அடைய முடியும் என்பதற்குத்தான் யஹ. யார் ஒருவன் அந்த அபியாச யோகத்தின் மூலமாக பகவானையே சிந்தித்து கொண்டிருந்தானோ அவனுக்கு அந்த பரமம் புருஷம் திவ்யமான பிரம்ம பிராப்தியை அடைகிறான். அந்த சாதகன் பரமம் புருஷம் திவ்ய தத்துவத்தை அடைகிறான். இந்த பரம்பொருடைய லட்சணத்தை விளக்குவதற்குத்தான் முதலாவதாக வரி கவிஹி. கவிஹி என்ற சொல்லுக்கு கவி அப்படின்னா கவிம் சொல்ற கவிம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. முதல்ல தமிழ் சொல்லுக்கு கவிம் என்றால் ஒரே ஒரு, அதாவது கவிம் என்றால் கவிஞன். கவி என்ற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்தில் கவிஞன் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி கவிஞர்கள் கவிஞர் அப்படிங்கிற அவர் பேரை போடுவோம். இந்த கவிஹி. கவி என்ற வார்த்தை சமஸ்கிருதத்திலும் இருக்கு. பொதுவாக இதன் பொருள் என்னன்னா புலவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சமஸ்கிருதத்திலே இருக்கு. இங்கு பகவானை கவி என்று சொல்வதனால் அவருக்கு சர்வஜன் என்ற ஒரு அர்த்தத்தோடு சொல்றாரு. ஏன்னா சாதாரண கவிஞன் கிடையாது, அவர் சர்வஜன். சர்வஜன் என்றால் எல்லாம் அறிந்தவன், எல்லா விஷயங்களும் எல்லாருடைய உள்ளத்திலும் அந்தர்யாமியாக இருந்து அவரவர்கள் செய்கின்ற விஷயத்தை அறிபவன். அப்படிங்கிற அந்த சர்வஜன் எல்லா விஷயத்தையும் அறிவான். அட்ட ஸ்டெச்சில் எல்லா இடத்துலையும் அறிந்தான். சர்வஜன் என்ற பொருள். அதாவது சர்வஜன் என்றால் இந்த கரண்ட் ப்ரெசண்ட்டில் மட்டும் கிடையாது, அந்த சாதகன், அந்த వ్యక్தி, அந்த மனிதனுடைய இறந்த காலம் எப்படி இருந்தது, அதாவது சென்ற ஜென்மங்கள்ல எல்லாம் அவன் என்னென்ன பண்ணி வச்சிருக்கான், இப்போ என்ன பண்ணுறான், இதை பேஸ் பண்ணி அடுத்து என்ன பண்ண போகிறான். ஆக திரிகாலம் அந்த ஜீவன் எப்பேற்பட்ட கர்மங்களை செய்திருந்தான் என்பதை இந்த சர்வஜன் அறிவான். அதனால பகவானை திரிகால வர்த்தமானம் அப்படின்னு சொல்லி 3 காலத்தையும் உணர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு இது சொல்றாரு. அதனால சர்வஜன், 3 காலத்தையும் அறிபவன் ஈஸ்வரன். ஏனென்றால் இந்த ஜெகத் இந்த உலகத்தை படைத்தவன் ஈஸ்வரன். அந்த உலகத்தை படைத்ததற்கு காரணமாக இருப்பதால் அவன் எல்லாம் அறிவான். எப்படி பார்த்தோம்? 7வது அத்தியாயத்தை சொன்னார் பகவானே. 7வது அத்தியாயத்தில் நானே நிமித்த காரணமாகவும் நானே உபாதான காரணமாக இருந்து இந்த உலகத்தை படைத்தேன் அப்படிங்கிறத 7வது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம், 7வது அத்தியாயத்தில். அதே போல் அதுக்கு உதாரணம் சொன்னேன். பானை என்றால் அதற்கு உபாதான காரணம் களிமண் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதே போல் நிமித்த காரணம் அந்த குயவன் அப்படின்னு சொன்னான்.
ஆனால் இந்த உலகத்தை படைத்ததற்கு அப்படி யாரும் கிடையாது. பகவானே நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் இருந்தார். இந்த உலகத்துக்கு 2 காரணம் அவராகவே இருந்தனால அவருக்கு கவிஹி என்ற ஒரு பேர். ஏன்னா நிமித்த காரணம், இந்த இடத்துல கவிஹி என்ற சொல்லுக்கு நிமித்த காரணம். நிமித்த காரணம்னு என்ன? இன்டெலிஜென்ட் காஸ். அந்த குயவன் அந்த பானையை செய்தான், இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதே போல இந்த கவிஹி பகவான் நிமித்த காரணமாக இருந்து எல்லாவற்றையும் படைத்திருக்கிறான். அதனால் அவன் சர்வஜன். சர்வஜன் என்பதற்கு நிமித்த காரணம் என்று நம்ம பொருள் கொள்ளலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ பானை செய்த குயவனுக்கு தான் செய்த பானை எல்லாருடைய அறிவும் அந்த குயவனுக்கு இருக்குது. இந்த பானை எப்படி எத்தனை நாள் இருக்கும், மண் எப்படிப்பட்ட மண், இதை எப்படி உபயோகிக்கணும், எப்படி உபயோகித்தால் பல காலம் வரும் அப்படிங்கிற எல்லா விஷயமும், இதனுடைய கொள்ளளவு என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அவருக்கு தெரியும். அதே போல் பகவானுடைய கையில் நம்மெல்லாம் பானை. அவர் தான் நம்மை படைத்திருக்கிறார். இது எப்படி இந்த வண்டி ஓடும் அப்படிங்கிறத எல்லாமே அவருக்கு தெரியும். அவர்னால சர்வஜன். அவர் எல்லா பானையும் எப்படி அந்த குயவன் அறிகிறானோ அதே போல நிமித்த காரணமும் உபாதான காரணமாக இருப்பதால் பகவான் நம்மை பற்றி அறிவார். அதனால் அவர்கிட்ட நம்ம தப்பிக்க முடியாது. அதாவது அவருக்கு தெரியாமல் நாம் எதையும் செய்ய முடியாது. இதைத்தான் புரந்தரதாசர் சொன்னார். அங்கே எப்போ அவருடைய குருநாதர் ஒரு வாழைப்பழத்தை கொடுத்து இதை நீ யாருக்கும் தெரியாமல் சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது அவர் யோசிச்சு பார்த்தாரு. இவ்வளவு வேதங்கள்லாம் படித்ததுக்கப்புறம் இது எப்படி சர்வஜன் உள்ள ஒருத்தர் இருக்கான், அவரை விட்டுட்டு நம்ம எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் அந்த பழத்தை திருப்பி கொடுத்து ஏன்பா சாப்பிடலன்னு கேட்டதுக்கு உள்ளே ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிற அதைத்தான் இறைவன் அப்படின்னு பரம்பொருள் அப்படிங்கிறத விளக்கம் அதில் வருது. ஸோ இந்த சர்வஜன் அவருடைய இது இல்லாமல், அதாவது அவருக்கு தெரியாமல் எதுவும் செய்ய முடியாது. சர்வஜன். சென்ற பிறவியில் நாம் என்ன செய்த கர்மங்கள் செய்தோம், அதுக்கு முன்னாடி பிறவியில் என்ன செய்தோம், இப்போ கரண்டில் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற எல்லா எப்படிப்பட்ட பிறவி என்பதை எல்லாம் அறிந்தவன் சர்வஜன். காரணம் பகவான் நிமித்த காரணம் ஆக இருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு கவி என்ற ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. அந்த கவி எப்படிப்பட்டவர், சர்வஜன் என்பதை அந்த சாதகன் யாரு, நம்ம அனுஸ்மரை அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த அபியாச யோகம் செய்து அந்திம காலத்தில் இறைவனை நினைத்து அபியாச யோகம் செய்து இருந்தனால அவனுக்கு இந்த கவிஹி கவி யாரு, அந்த சர்வஜன் ஆகிய அந்த பரம்பொருள் அப்படிங்கிறத புரியும் அவருக்கு, அப்படிங்கிறத தெரியும் அவருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை சொல்றாரு புராணக. புராணம், நம்ம புராணம்னாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் புராண கதைகள் எல்லாம் கட்டுக்கதைகள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பொதுவான ஒரு எண்ணம் இருக்கு. அந்த புராண கதைகள் கற்பனை கதைகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனால் பகவானுக்கு இங்கே லட்சணம் சொல்றாரு புராணம். புராணம் என்ற சொல்லுக்கு என்ன, புற அபி நபக, அதாவது அது கற்பனைக்கு அதாவது கற்பனை என்று நினைக்கக்கூடாது. இந்த இடத்துல பகவானை சொல்லும்போது புராணம் அப்படிங்கும்போது புராண கதையை பற்றி நம்ம நினைக்கக்கூடாது. புராணம் என்ற சொல்லுக்கு புற அபி நபக, அதாவது ஆதி அந்தம் இல்லாத ஒரு வஸ்து அந்த பரம்பொருள். அப்போ எப்போ தோன்றியது ஆதியே தெரியாது நமக்கு. அந்த ஆதி இல்லாத அந்தம் இல்லாத அந்த தத்துவம் எப்பொழுது தோன்றியது என்று நமக்கு தெரியாது. ஆனால் இன்னும் அது புதிதாக அர்த்தத்தையும் விளக்கத்தையும் கொடுக்கிறது. அதாவது பொதுவாகவே நம்ம ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா புதுசாக இருக்கும்போது புதுசாக வாங்கும்போது அது நிறைய அதோடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அதை விட அட்வான்ஸ் ஒன்று வந்ததுக்கப்புறம் இது பழசாகி போயிடும். ஆனால் பரம்பொருள் அப்படி கிடையாது. புராணக அப்படிங்கும்போது ஏன்னா அதில் மாற்றம் வரப்போகிறது இல்லை, மாறாத ஒன்று, எப்பொழுதும் இருக்கக்கூடிய தத்துவம் அப்படின்னு நம்ம முதர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு தத்துவத்தை நம்ம மாறக்கூடிய இது கிடையாது. வேற ஒன்று இருந்தால் தானே இது பழசாகும். ஸோ என்றென்றும் இருக்கக்கூடிய அந்த மாறாத தத்துவத்தை புராணக அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் புற அபி நவா, அது எப்பொழுது தோன்றியது என்று தெரியவில்லை என்றாலும்
நவஹ புதுசு அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லுது. ஸோ அந்த பிரம்மத்தை எந்த கோணத்தில் நம்ம யோசித்தாலும், அதனால தான் 2வது அத்தியாயத்தில் ஆச்சரியவத் பஷ்யதி கஸ்ஸிதேனம், அதை பற்றி கேட்டாலே ஆச்சரியமாக இருக்கும். ஆச்சரியவத் வததி ததைவ சாமியம், அதை பற்றி பேசுபவங்க கேட்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இப்படி ஒவ்வொன்றோட அப்படி எப்படி சொல்லும்போது இதோடைய முழுமை யாராலையும் சொல்ல முடியாது. அதனால தான் பகவான் சொன்னார், எல்லாமே எச்சில் பட்டது, பிரம்மம் மட்டும் எச்சில் படலை அப்படின்னா. ஏன்னா அதை பற்றி யாருக்கும் சொல்லதுக்கு முடியாது. அந்த பரபிரம்மனை பற்றி சொல்லணும்னா நம்மெல்லாம் இப்போ படிக்கிறது என்னென்னா ஒவ்வொரு அங்கங்களை தான் படிக்கிறோம். இது அதோடைய முழுமை நமக்கு எப்போவுமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த புராணம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு அப்படிங்க சொல்கிறது புதுசாக ஒரு ஐடியா கொடுக்கும். ஏன்னா பழசாகிறதுக்கு வாய்ப்பு இல்லாது. ஏன்னா ஒரே ஒரு தத்துவம் தான் இருக்குது. எந்த கோணத்தில் பார்த்தாலும் புதிதாக தோணும். எப்படி நம்ம அந்த பயாஸ்கோப் மாதிரி 3 கண்ணாடியை சேர்த்து வச்சு அதில் ஏதோ ஒரு கலர்ஃபுல் திங்ஸ், அதாவது உடஞ்ச வளையல் ஏதோ போட்டுட்டு திருப்பி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆங்கிளில் பார்க்கும்போது ஒவ்வொரு டிசைனாக தெரியும். அதுபோல் இந்த பிரம்மம் என்றென்றோ தோன்றியது, ஆதி இல்லாமல் இருந்தாலும் இன்றைக்கும் அது நமக்கு புது அர்த்தங்களை நமக்கு கொடுக்கும். ஏன் பகவத்கீதையே சொல்கிறேன். நான் இந்த மிஷனில் ஜாயின் பண்ணும்போது, ராமகிருஷ்ண மடத்தை ஜாயின் பண்ணும்போது ஆரம்பத்தில் நான் படித்ததுக்கும் இப்போ படிக்கிறதுக்கும் எப்பேற்பட்ட ஒரு புது அதே பகவத்கீதை தான். எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியா, ஏன்னா நம்மளுடைய அனுபவங்கள், நம்மளுடைய பார்க்கறது வர்றது போகிறது எல்லாமே அணுகுமுறை, அதை பார்க்கும்போது அந்த வார்த்தை படிக்கும்போது, இந்த ரெஃபரன்ஸ் வியாக்கியானங்கள்லாம் படிக்கும்போது புது பொருளை தருகிறது. அதனால் இதுக்கு இது கூட முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி முடியவே முடியாது. அப்படிப்பட்டது புராணம். அதே மாதிரி பார்த்துருக்கீங்கன்னா நம்ம திரைப்படங்கள் பார்த்துருக்கோம். திரைப்படங்கள் வரும்போது பயங்கர ஹிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ பாவம் அந்த ப்ரொடியூசர் போட்ட படம் வந்துச்சோ இல்லையா, அதுக்குள்ளே அடுத்த படம் வந்துச்சுன்னா அது பழசாகி போயிடும். ஆனால் ராமாயணம் மகாபாரதம் என்னைக்காச்சும் நம்ம பார்க்கறது நிறுத்தியிருக்கோமோ? இன்னைக்கு கூட ராமாயணம் பார்த்தோம்னா நம்ம பார்க்கும்போது அப்போ பார்த்தது இப்போ அதே ராமாயணம் தான், அதே கதை தான், எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அதை பார்க்கும்போது புது ஐடியாஸ் கிடைக்குது நமக்கு. ராமாயணம் மகாபாரதம் புது ஐடியா, புது விஷயங்கள் நமக்கு அந்த செய்யுது. அதுதான் புராணம். இந்த புராணங்களின் பல குணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இந்த புராணம் சும்மா கட்டுக்கதை அப்படிங்கிறதுனால பல வகையான குணங்கள், பல ரீதியான மனிதர்கள், அவர்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கு எந்த குறைகள் இருக்கிறதோ அதை அவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். எப்படி நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று நம்முடைய குறைகளை, நம்முடைய இப்படி பண்ணிக்கணும், அப்படி பண்ணிக்கணும், கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் மாற்றிக்கணும், அப்படி சொல்கிற மாதிரி புது ஐடியா கிடைக்கிற மாதிரி இந்த புராணங்கள் நமக்கு புது ஐடியா கிடைக்கிறது. உதாரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தர்மராஜா மகாபாரதத்தில் மிக நல்ல மனிதர். ஆனால் அவரிடம் சில குணங்கள் இருந்தது, அதை அவர் மாற்றிக்கொள்ள வேண்டி இருந்தது. அப்படி கொண்டால்தான் அவர் அந்த தன்னை தான் மாற்றிக்கொள்வதற்காகத்தான் இந்த புராணங்கள் எல்லாம் இருக்கிறது. அதைத்தான் விளக்கு இருக்கிறது இந்த புராணங்களில். சில விஷயங்கள் தர்மராஜாட்ட நல்ல விஷயங்களும் இருக்குது, சில தீய விஷயங்களும் இருக்குது. அதை அவர் மாற்றிக்கொள்ளணும். அதே போல துரியோதனன் மிகவும் புத்திசாலி, சிறப்பாக ஆட்சி செய்தான். ஆனால் அவனிடம் சில பலகீனங்கள் இருந்தது, சில குறைகள் இருந்தது. அதனால் அவன் அழிந்தான். மேலும் இந்த மகாபாரதம் மிக தெளிவாக சொல்கின்ற ஒரு விஷயம் என்னன்னா தர்மம். இந்த தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் எல்லா புராணங்கள்லையும் சொல்றது. இப்போ கீதையே நம்ம யதாஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதா அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய ராமகிருஷ்ண மடத்துலையும் ஸ்தாபகாயச்ச தர்மஸ்ய அப்படிங்கிற. அப்போ இந்த தர்மம் என்ன அப்படிங்கிற நமக்கு ஒரு தர்மம் இருக்கிறதோ அப்படின்னா என்னுடைய தெய்வீக தன்மையை உணர்வது தான் தர்மத்தினுடைய முதல் அர்த்தம். நான் தெய்வீகமானவன். ஏன்னா அதை மறந்துடுறோம், காலப்போக்கில் எல்லாம் மறந்தது. கச காலேன யோகோ நஷ்ட பரந்தபா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் அப்படின்னு சொல்லி 4வது அத்தியாயத்தில் சொன்னார்.
இந்த யோகம் அர்ஜுனா உனக்கு சொல்கின்ற யோகம் தான் அன்று நான் சூரிய பகவானுக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னார். அப்போ ஏன் அந்த என்ன நீ சொன்னது அப்படியே ஏன் இப்படி இப்படி மக்கள் இப்படி ஆயிட்டாங்க இப்போ கடைசி அப்படிங்கிற அர்ஜுனன் கேள்விக்கு பகவான் சொல்ற பதில், ச காலேன, காலத்தின் மாற்றத்தினால், ச காலேன மனிதன் அந்த யோகத்திலிருந்து தன்னை சுயநலத்தினால் மாறி விடுகிறான். ச காலேன யோகோ நஷ்ட பரந்தகா. அந்த உண்மையான யோகத்தினுடைய தாற்பயம், அதனுடைய சக்தியை சக்தி அது விளக்காது, அதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவத்தில் மக்கள் வந்துடுறாங்க சுயநலத்தின் காரணமாக. அதே மாதிரி இந்த தர்மம் இப்போ இந்த தர்மத்தை நிலைநாட்டத்தான் எல்லா ஆச்சாரியார்களும் சரி எல்லா அவதாரங்களும் வருகிறது. ஸோ இந்த தர்மம் என்ன, நான் தெய்வீகமானவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை மறந்துட்டாங்க. அதனால தான் பகவான் திருப்பி ஒரு தடவை அவதாரம் எடுக்கிறார். ரெண்டாவது பொருள் என்னன்னா, அந்த தர்மத்தை அடைவதற்கு என்ன வழி, நான் தெய்வீகமானவன் தெரிஞ்சு போச்சு, அதை எப்படி நான் அடைவது, என்ன ஹவு டு ஐ ரியலைஸ் அப்படிங்கிறத கேள்வி வரும். அதுக்கு தான் பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம், ராஜயோகம், வியாக்குலத யோகம், சேவா யோகம், ஸ்மரண யோகம், எத்தனையோ யோகங்கள், நம்ம கிரியா யோகம் என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். அந்த யோகம் அதுக்கப்புறம் அந்த யோகா இப்போ என்னுடைய லட்சியம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, தெய்வீகமானவன் என்பதை நம்முடைய அமுத மொழிகளில் பகவான் ராமகிருஷ்ணர் சொல்றார், பகவத்கீதையில் கிருஷ்ணன் சொல்றார், ராமாயணத்தில் சொல்லிட்டார் அப்படிங்கிறதான அதை அடைய வேண்டிய வழி பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்போ அடைவதற்கான கருவி என்ன அப்படின்னா இந்த உடல் மனம். இந்த உடல் மனதை வைத்து கொண்டு தான் நாம் அந்த லட்சியத்தை அடைய வேண்டும். ஸோ அதைத்தான் தர்மம். இதை நிலைநாட்டத்தான் வியாச பகவான் இந்த மகாபாரதம் அப்படின்னு சொன்னார். தர்மம் இருந்தால் வெற்றி நிச்சயம். அப்படின்னா நான் வெற்றி இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, மனித வாழ்க்கையின் லட்சியம் என்ன, அதுதான் வெற்றி. நாம் எதுக்கு வாழ வந்திருக்கோம், இதை சண்டையை போட்டு வெற்றி ஏதாவது எலெக்ஷன் நின்று ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கோம் கிடையாது. இந்த உலகத்தில் ஏன் நாம் வந்தோம் அப்படிங்கிறது லட்சியமாகிய நம்முடைய பிறவியில்லா பெருநிலை, அதாவது நான் பகவான், நான் இறைவனுடைய அம்சம், நான் தெய்வீகமானவன் என்பதை உணர்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் வியாசர், அதாவது தர்மத்தை உணர்ந்து கொண்டால் வெற்றி நிச்சயம், தர்மமாக இருந்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால மகாபாரதத்துக்கு வியாசர் வைத்த முதல் பெயர் என்னன்னு தெரியுமா? அது ஆக்சுவலி மகாபாரதம்னு வைக்கல, ஜெயஹ அப்படின்னு தான் வச்சாராம். அப்புறம்தான் அது மகாபாரதம் வச்ச. ஜெயஹ என்ன, நீ தர்மத்தின்படி வளர்ந்தால் வெற்றி உனக்கு நிச்சயம். அதனால இந்த கிரந்தத்தினுடைய ஜெயஹ அப்படின்னு சொன்னார். அதனால் இதை அப்புறம் காலக்கு போக்கில் மகாபாரதம் அப்படின்னு சொல்லுறது. ஸோ தர்மத்துக்கு வெற்றி யாராக இருந்தாலும் சரி, அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மகான்களும் ஏதோ ஒரு அதர்மத்தை செய்திருந்தால் அந்த அதர்மத்தினுடைய கர்மவினை அனுபவித்தே ஆக வேண்டும். அதே போல எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் அவன் தர்ம காரியங்கள் 1-2 செய்திருந்தால் அந்த தர்மத்தினுடைய பலன் அவன் அனுபவித்தே ஆவான் அப்படின்னு சொல்லி, அந்த தர்மம் அவனை கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லி இந்த உண்மை சொல்வது தான் இந்த புராணங்கள். புராணம் அப்படிங்கிறது சும்மா நம்ம கட்டுக்கதை அதை அப்படின்னு விட்டுறக்கூடாது. இந்த உண்மை சொல்வது தான் புராணம். ஆகவே புராணம் என்ற சொல்லுக்கு பெயர் உண்மை, கட்டுக்கதை அல்ல. அதாவது பகவானுடைய சாஸ்வதமான தர்மம்னு தெய்வீகமானவன், உண்மை, மாறாத ஒன்று, என்றென்றும் புது புது ஐடியா நமக்கு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி. பொதுவாக புராணங்கள் தர்மத்தை பற்றி போதிக்கும். ஆனால் இங்கு புராணம் என்பதற்கு நித்தியம், சாஸ்வதம், மாறாதது, பிறப்பற்றது, இறப்பற்றது என்ற ஒரு சொல்லுக்கு புராணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னா இது 2வது அத்தியாயத்தில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ தர்மம் என்று இருக்கக்கூடியது நம்முடைய இதிகாசங்கள் என்ன சொல்கிறது என்றால், தர்மம் இங்கு என்ன பிரச்சனை என்றால், நமக்கு எல்லா தர்மமும் தெரியும், படிச்சிருக்கோம், பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை பின்பற்ற முடிவதில்லை. அதற்கான மன கட்டுப்பாடோ மன இது இல்லை, உறுதியோ இல்லை. அதனால தர்மம் நமக்கு தெரியல. காரணம் என்னன்னா, அந்த தர்மத்தின்கிட்ட நமக்கு ஈர்ப்பு இல்லை.
இப்போ நான் தெய்வீகமானவன் என்று எனக்கு தெரிந்துருச்சு அப்படின்னா அப்போ நான் எப்படி துடிக்கணும். இப்போது உதாரணம் ஒன்று சொல்லுவாங்க உபனிஷத்தில், தலையில் ஒருத்தனுக்கு நெருப்பு பட்டுச்சுன்னா அவன் என்ன பண்ணணும்? அவன் பக்கத்தில் எங்கே தண்ணி கிடைக்கும்ன்ட்டு அவன் இது பண்ணுவான். தலையில் முடியில் தலையில் நெருப்பு பட்டுருச்சு, நெருப்பு இருக்குது, அதை எடு பண்ணுறதுக்கு பக்கத்தில் எங்கேயாவது குளம் குட்டை இருக்கா, கொண்டு போய் அதில் விழுந்து நம்ம அந்த இதை நெருப்பை அணைக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த நேரத்தில் அவனுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் வந்து வாங்க நம்ம 2 பேரும் காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் அவன் வருவானா? ஸோ இந்த தலையில் இருக்கிற நெருப்பை இது பண்ணணுங்கிறத அவன் எதையுமே கேர் பண்ண மாட்டான். அதனால் இந்த தெய்வீகமானவன் என்பதை நான் உணர்ந்தால், அதாவது உறுதியாக நம்பினால் அவன் அதை தேடித்தான் ஓடுவான் தவிர வேற எங்கேயும் கேட்பான். நமக்கு அந்த ஈர்ப்பு பற்று நம்பிக்கை இன்னும் இல்லை அப்படிங்கிற சொன்னான். ஆகவே இந்த புராணங்களை படித்து நாம் தர்மத்தின்படி நடந்தால் நிச்சயமாக நமக்கு வெற்றி உண்டு. இந்த தர்மத்தை காம்ப்ரமைஸ் பண்ணால் நமக்கு தோல்வி நிச்சயமாக உண்டு, உறுதியாகும் என்கிறார். இந்த புராணத்தில் சொல்லும் தர்மங்களை கடைபிடித்தால் அதற்கு பிறகு நாம் உபனிஷதங்களையும் பெரியவர்கள் சொல்கின்ற அந்த குரு சொல்கின்ற அந்த வாக்குகளுக்கும் நமக்கு அதனுடைய உள்ளர்த்தம் நமக்கு புரியும். இந்த புராணம் என்பதற்கு ஈஸ்வரன் அவனுக்கு பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது என்றும் என்றென்றும் இருப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அனுசாசிதாரம். அனுசாசிதாரம் என்ற ஒரு வார்த்தை நம்ம எடுத்துக்கணும். கவியும் முடிச்சாச்சு, புராணம் முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் அனுசாசிதாரம். இந்த அனுசாசிதாரம் என்றால் அனைவரையும் ஆள்பவன். ஆள்பவன் ரூலர், தட் இஸ் ஆழ்வார்கள் என்னன்னா அதுதான் அர்த்தம். ஆழ்வார்கள் என்ன, அவர் ஆழ்வார், ஆளப்படுவார் அப்படிங்கிறதையும் இன்னொரு அர்த்தம் சொல்லுவாங்க. ஆழ்வார் அப்படின்னா ஆள்பவன் அப்படின்னு சொல்ல போகிற பொருள். ஸோ இந்த அனுசாசிதாரம் அப்படிங்கிறதுக்கு ஆள்பவன், ரூலர். இப்படிப்பட்ட தத்துவத்தை அந்த சாதகன் அடைகிறான். யாரு? ய அனுஸ்மரே, யார் ஒருவன் அபியாச யோகம் செய்து இறைவனையே நினைத்து கொண்டிருக்கிறானோ அவன் இப்படிப்பட்ட நிர்குண பிரம்மன் தத்துவத்தை அடைவான் அப்படின்னு சொல்லி சாதகன் அடைகிறான். நம்மை ஆள்பவன் என்றால் இங்கு ஈஸ்வரன்னு சொல்லலாம், பரபிரம்மன் சொல்லலாம். ஈஸ்வரன் சொல்லிடலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஈஸ்வரனை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கவின்னு சொன்னது ஈஸ்வரன், புராணம்ங்கிறது ஈஸ்வரன், அனுசாசிதாரம் அப்படிங்கிறது ஆள்பவன் அப்படிங்கிறா. ஏன்னா அத்வைத ரீதியில் படிப்பேன் நமக்கு ஆள்வதும் கிடையாது, நானும் குருவும் கிடையாது, சிஷியனும் கிடையாது. அப்படிங்கும்போது எங்கே ஆள்பவன் இருக்க போகுது? அதனால் இந்த அனுசாசிதாரம் அப்படிங்கிறது சகுண பிரம்மனை குறிக்கிறது. நம்மை ஆள்பவன் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஆள்பவன், இங்கே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குது, நம்மை ஆட்சி செய்பவர் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆட்சி செய்யுது. அப்போ அந்த அரசு நம்ம என்ன சொல்கிறது? ஆள்கிறது. ஆட்சி செய்யும்போது இவ்வளோ வரி கட்டணும், இவ்வளவு இதை பண்ணணும், இந்த மாதிரி இருக்கணும், ரோடு இப்படி வச்சுக்கணும், அப்படி இருக்கணும், சில ரூல்ஸ் எல்லாம் போடுவாங்க. அந்த நியமத்தின்படி அந்த விதிப்படி நம்ம நடக்கணும், இல்லைன்னா நமக்கு தண்டனைகள் கிடைக்கும். அதனால் அதை நாம் பின்பற்ற வேண்டும். ஆனால் இந்த நமக்கு இருக்கின்ற இப்போ இந்த அரசியலில் நம்ம அரசியல் பேச வேண்டாம், இருந்தாலும் இந்த அரசியல் சில அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்தா ஆஸ் பர் ரூல்ஸ் படி அதெல்லாம் மாற்றிடலாம். ஆனால் பகவான்கிட்ட அது நடக்காது. அது அந்த இதுவும் அந்த ஒரு நியமம் மாற்றவே முடியாது. ஆட்சியாளர்களை நம்ம பணம் கொடுத்து மாற்றிக்கலாம், ஆனால் பகவான் நம்மளை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார், அவரை எந்த விதையும் மாற்றவே முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் பகவான் படைத்த அந்த உலகத்தை அவர் எப்படி சில நியதிகள் வச்சுக்கிறார். இந்த உலகம் என்பது ஒரு விளையாட்டுக்கூடம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு ஜிம்னாஸ்டிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே சில நியமங்கள்லாம் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த விளையாட்டுக்கு சில நியமங்கள்லாம் இருக்குது. அந்த நியமத்தின்படி தான் விளையாட வேண்டும் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, நான் வாயால் சாப்பிட்றோம், கண்ணால் பார்க்குறோம். இதை ஒரு மாற்றத்தினால நான் காதால் சாப்பிட்றேன், கண்ணால் சொல்ல முடியாது. இது சில நியமங்கள், இதை பகவான் கொடுத்த நியமங்கள், இதை நாம் மாற்ற முடியாது. அதனால் இவைகள் எல்லாம் நியதி, அதன்படித்தான் நாம் வாழ்ந்தாக வேண்டும். பகவான் ஒரு நியதியை உண்டாக்கி அந்த நியதிப்படி தான் நாம் வாழ வேண்டும். இங்கு அரசு நியதிகள் பணம் கொடுத்தால், லஞ்சம் கொடுத்தால் எல்லாம் மாற்றி விடலாம். ஆனால் பகவானுடைய ரூல்ஸ் அந்த மாதிரி மாற்ற முடியாது. காரணம் என்னென்னா, அதனால்தான் அவரை பகவான் என்கிறோம். ஏன்னா அவர் தர்மத்தின் அடிப்படையில் எதையும் சார்ந்து, எந்த குணத்தையும் சார்ந்து இல்லை.
யாரையும் சார்ந்தில்லை, ஆனால் அவர் யாருக்கும் இது பண்ணலை. இப்படி இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் பகவானுடைய நியதி. அதன்படி பின்பற்றி நாம் பகவானை பற்றி கொள்ளலாம், பின்பற்றி கொள்ளலாம், அப்படி அவரை அடையலாம் என்று பொருள் அப்படின்னு சொன்னார். அதாவது அவர் சொன்ன நியதிப்படி நாம் வாழ்ந்தால் அவரையே நாம் அடையலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறார். அதுதான் அனுசாசிதாரம். நாம் அவரை அவருக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம், அதனால தான் அவருக்கு அனுசாசிதாரம் அப்படின்னு சொல்லி. ஆக இப்போ நம்ம கவி பார்த்தாச்சு, புராணம் பார்த்தாச்சு, அனுசாசிதாரம் என்ற 3 சொல்லும் ஈஸ்வரன் அல்லது சகுண பிரம்மன் லட்சணம். இந்த 3ஐயும் நம்ம பார்த்தோம். நாம் பகவானின் பக்தன் என்கிறோம். ஏன்னா இந்த சகுண பிரம்மன்லாம் யாருன்னா பக்தன் தான். நான் எனக்கு சொந்தக்காரன், நீயே என்னுடைய தாயும் தந்தையும் அப்படின்னலாம் யார் சொல்லலாம்னா பக்தன் சொல்லுவான். ஆக நாம் பகவானின் பக்தன் என்கிறோம். பல காலம் அவரை வழிபட்டு கொண்டிருந்து, அதாவது இந்த பகவானை பல காலம் வழிபட்டால் நம்ம அவரை பற்றி தெரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம இத்தனை காலம் கோயிலுக்கு போகிறோம், எதுக்கு போகிறோம், பகவான் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்ம கவிம், புராணம், அனுசாசிதாரம் அப்படிங்கிறத இன்னும் நிர்குண பிரம்மனை பற்றியும் பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட லட்சணங்களை கொண்ட பகவானை நாம் வழிபடுகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு இன்னும் பகவான் மேலே ஒரு நம்பிக்கை, இன்னும் ஒரு இது வரும். ஸோ நம்மை ஆள்பவன் அவர் சொல்கிறபடி நம்ம நடந்து நிச்சயமாக நம்ம அவரை அடையலாம் அப்படிங்கிறதையும், அவர் சர்வஜன், நாம் என்ன பண்ணாலும் அவருக்கு தெரியும் அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாம் நம் நினைத்து இதெல்லாம் உள்வாங்கி உள்ளர்த்தத்தோடு நாம் இறைவனை வழிபடும் பொழுது நம்முடைய பக்தியும் பெருகும் அப்படிங்கிறது தான். அதனால தான் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பல காலம் நம்ம கோயிலுக்கு போகிறோம், வர்றோம், அது ஒரு அர்ச்சனை பண்ணுறோம், அது அர்ச்சனருக்கு ஒரு 100 ரூபாய் என்னமோ கொடுக்குறோம். அதனால் என்ன நமக்கு ஒன்றும் ஏதோ ஒரு ஏஜென்சி மாதிரி தானே போயிட்டுருக்கு. அதனால் இந்த லட்சணங்களை, ஈஸ்வரனுடைய லட்சணங்களை நாம் புரிந்து கொண்டால் இதுக்கப்புறம் இன்னும் என்ன அப்படின்னா, அதாவது இந்த லட்சணங்களை எல்லாம் நாம் படிக்கும் பொழுது நமக்கு எப்போ வழிபடும் போது, இறைவனை வழிபடும் போது நமக்கு அந்த அவருடைய லட்சணங்கள் எல்லாம் ஞாபகம் வரும்போது அவர் மேல் இன்னும் நமக்கு பக்தி கூடும். அது சகுண பிரம்மன் சொல்லும்போது. அதே போல் நாம் யாருக்கும் எதையும் தெரியாமல் செய்ய முடியாது, அதுதான் சர்வஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. பகவானுக்கு தெரியாமல் எதையும் செய்ய முடியாது என்பதையும் தெரிந்து கொள்ளணும். இனி அடுத்த சொல் என்னன்னு நிர்குண பிரம்மனை பற்றி சொல்ல போகிறாரு. நிர்குண பிரம்மனை பற்றி. இப்போ இந்த லட்சணங்கள் எல்லாம் நமக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது, இப்போ தெரியுது. அப்படிங்கும்போது என்ன காரணம்னா, இந்த பகவத்கீதை உபனிஷத்துக்கெல்லாம் படித்தா தான் நமக்கு பகவான் யார், அவருடைய லட்சணங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு புரிய வரும். அதனால் உபனிஷத்து வெறும் ஜென்ரலாக புராணங்கள் எல்லாம் படித்து அதன் மூலமாக அதில் ஒரு விருப்பத்தை உண்டாக்கணும். ஏன்னா எடுத்த உடனே நம்ம பகவத்கீதைலாம் யாருக்கும் அவ்வளோ இதாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. அதனால் இந்த புராணங்கள், இந்த தேவதைகளுடைய இதெல்லாம் திருவிளையாடல்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு விருப்பத்தை உண்டு பண்ண. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனோம்னா, ஸோ இந்த தத்துவங்களை எல்லாம் நமக்கு புரியும் பொழுது இறைவன் மேல் உறுதியான ஒரு நம்பிக்கை நமக்கு வரும். இனி அடுத்து நிர்குண பிரம்ம தத்துவத்தை நம்ம பார்ப்போம். அதாவது சொல்றாரு அனோரணியாம். அனோரணியாம் இந்த வார்த்தை தான் கடோபனிஷத்துலேருந்து வருது. அனோரணியாம் அகதோ மகியாம் அப்படின்னு சொல்லி வரும். அனோரணியாம், அணோ அப்படின்னா அணுன்னா ஆட்டம். இந்த ஆட்டத்தில் உள்ள எனர்ஜி எல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத புரோட்டான், நியூட்ரான் அப்படிங்கலாம் நம்ம பிரித்து பார்த்து எல்லாம் பண்ணிட்டு அதுலேருந்து எனர்ஜியெல்லாம் நம்ம பண்ணிட்டோம். ஆனால் இந்த அணுவை விட சிறியவன் அனோரணியாம் அப்படிங்கிற பொருள் என்னன்னா, அணுவை விட சிறியவன். அப்போ இதை பிரிக்க முடியாது, இல்லைன்னு அங்கேயும் கை வச்சிருப்பாங்க. அனோரணியாம், அணுவை பிரித்து பார்த்த மாதிரி இதை பார்க்க முடியுமானா முடியாது. சக்தி, அதாவது எப்பேற்பட்ட பகவான் அப்படிங்கிறது சொல்கிறார். அணுவை விட சிறியவன். இந்த இடத்துல நம்ம ஒன்று பார்க்கணும். அணுவை பிரிச்சுட்டாங்க, அப்போ அணுவை விட சிறிது, அது கூட அடுத்து பிரிக்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்துடுவோம். ஆனால் இந்த இடத்துல அணு அப்படிங்கிறது சொல்கிறது சூக்ஷ்மமானது. சூக்ஷ்மம் என்றால் அதை புரிந்து கொள்ள முடியாது. சூக்ஷ்மத்தில் அப்படி அணுவை கூட புரிஞ்சுக்கிட்டாங்க, இதை புரிஞ்சுக்கிட முடியலை இன்னும் அவங்களால.
அதனால் அது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம், சூக்ஷ்மத்திலையும் சூக்ஷ்மமான விஷயம். அப்படிப்பட்ட விஷயம் என்பதை அனோரணியாம் அப்படிங்கிற ஒரு சூக்ஷ்மத்திலையும் சூக்ஷ்மமான விஷயம் என்றது. ஸோ இதுலேருந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த தத்துவம் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. அதாவது அதுக்கான சித்த சுத்தி, அதுக்கான ஆச்சாரம், அதுக்கான சாதனைகள் செய்திருந்தால்தான் முடியும் அப்படிங்கிறதுக்காக சாதாரணமாக அட்டாமிக் எனர்ஜி லேபில் போயிட்டு இந்த இதெல்லாம் பிரித்து பார்த்துருவோம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறத இங்கே சொல்ல வர்றாரு. ஸோ இந்த இடத்துல அணுன்றது மிக மிக சிறியது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த அணுவை விட பெரியது. இப்போ அனோரணியான் மட்டும் இங்கே விட்டுட்டாரு. ஆனால் அந்த கட்டோபனிஷத் சொல்லும்போது அனோரணியாம் மகதோ மகியாம், எப்படி சிறியதுக்கு சிறியதோ, அணுவை விட சிறியதோ, அதை போல பெரியதற்கெல்லாம் பெரிது அப்படிங்கும்போது இது என்ன சொல்ல வர்றேன்னா, இதை எந்த டைமென்ஷன்னாலையும் விளக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிந்து கொள்வதற்கான தத்துவம் அல்ல அது. அதாவது இந்த மனதாலோ புத்தியாலோ இதை புரிஞ்சு கொள்ள முடியாது. இந்த உலகத்தை எது பெரிதுன்னு சொல்கிறோமோ அதை விட பெரிது, அதே நேரத்தில் எது சிறிது என்கிறோமோ அதை விட சிறிது இந்த பரபிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு இதை புரிந்து கொள்ள வேண்டும்னா சங்கரர் என்ன சொல்றாருன்னா, பிரம்மம் சிறிது அல்லது பெரிது இது ஒரு விஷயமே கிடையாது. எந்த டைமென்ஷன்ல இது புரிந்து கொண்டாது. காரணம் அது பூரணம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே அப்படின்னு சொல்லி ஒரு சாந்தி மந்திரம் இருக்கு. இந்த பிரம்மம் பரிபூர்ணமானது. இதை எதையுமே ஒரு இது கூட அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லை. பூர்ணமான ஒரு விஷயத்தை, அதாவது ஹோலிஸ்டிக் எல்லாம் இது சேர்ந்தது. இந்த பூர்ணமான ஒரு விஷயம் சிறிது பெரிது என்று சொல்ல முடியாது. அதைத்தான் அனோரணியாம். இது எந்த விதமான குணத்தையும் எந்த விதமான கர்மத்தையும் சார்ந்து அல்ல, குணத்தை சார்ந்து அல்ல. அதனால்தான் நிர்குணஸ்வரூபம். இப்படிப்பட்ட பிரம்மத்தை அந்த சாதகன், அந்த சாதகன் அப்படிங்கும்போது நீங்க அப்படிங்கிற யார் ஒருவன் அந்த இந்த அபியாச யோகம் செய்து இறைவனை சிந்தித்து கொண்டு சாதனையை செஞ்சு கொண்டோன்னா அவன் இந்த நிர்குண பிரம்மமான இந்த அனோரணியாம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அடைவான். ஒரு உபனிஷத் சொல்கிறது, இந்த பஞ்சபூதத்தில் ஆகாசம் சூக்ஷ்மமானது நுட்பமானது என்று சொல்றது. அப்போ இந்த ஆகாசத்துக்கும் நுட்பமானது பகவான். காரணம் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பதால் காரண காரிய சம்பந்தம் நம்ம பார்த்தோம். ஆகாசாத் வாயு, வாயு அக்னி, அக்னி ஆபக, ஆபக பிருத்திவி அப்படின்னு வரிசைப்படுத்துறோம். அப்போ இந்த ஆகாசம் எங்கிருந்து வந்தது? ஆகாசம் மிகவும் நுட்பமானது, எங்கும் இருப்பது அப்படிங்கிற ஒரு உதாரணம் இந்த உபனிஷத்துல வருது. அதற்கு காரணமாக இருப்பவர் தான் அந்த பரம்பொருள். அதாவது எல்லாவற்றிற்கும் காரணமாக, ஏன்னா பூரணம்னு சொல்லியாச்சு, அதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் அந்த பரம்பொருள் தான். அந்த பரம்பொருள் வந்தது இந்த சூக்ஷ்மமானது. ஏனென்றால் இந்த ஆகாசம் சூக்ஷ்மமானது, அதைவிட சூக்ஷ்மமானது பரம்பொருள். அடுத்து சர்வஸ்ய தாதாரம். சர்வஸ்ய தாதாரம் அப்படிங்கும்போது எல்லாவற்றிற்கும், எல்லா ஜீவராசிகளுக்கும், இந்த இந்த அகில பிரபஞ்சத்துக்கும் ஆதாரமாக தாங்கி நிற்கக்கூடியவர் சர்வஸ்ய தாதாரம். சர்வஸ்ய என்றால் எல்லா ஜீவராசிகளும், எல்லா பிரபஞ்சமும், எத்தனை லோகங்கள் இந்த உலகத்தில் இருக்கோ அந்த எல்லா லோகத்திற்கும் தாதாரம், அதாவது ஒரு ஆதாரமாக இந்த உலகத்தில் உள்ள உயிரற்ற எத்தனை லோகங்கள் இருக்கோ எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருப்பது சர்வஸ்ய தாதாரம் என்பதற்கு இந்த ஜீவராசிகள் எல்லாம், செடி கொடி கர்மம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறார். ஸோ அப்படி ஒரு பரம்பொருள் அந்த சர்வஸ்ய தாதாரம் அப்படிங்கும்போது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் அவர் அறிந்திருக்கிறார். ஆக தர்மத்தின்படி நாம் செய்தால் நமக்கு புண்ணியம் நமக்கு தருவார். அதே போல அதர்மத்தின்படி செய்தால் நமக்கு பாவத்தை தருவார். சர்வஸ்ய தாதாரம். அதே மாதிரி சர்வஜன் அப்படிங்கிறது எல்லாம் அறிந்தவன்.
இங்கு எல்லாவற்றையும் தாங்கி இருப்பதால் அவர் நாம் செய்கின்ற கர்மத்தையும் அதாவது பாவ புண்ணியங்களையும் அவர் அறிகிறார். அதனால் நாம் செய்கின்ற அந்த பாவ புண்ணியங்களுக்கு சரியான பலனை தருவார் அவர். அதனால் அவருடைய அக்கௌண்ட்டில் எந்தவித குளறுபடியும் இருக்காது. நீ என்ன செஞ்சிருக்கிறோம், புண்ணியம்னா புண்ணிய கர்மம் செய்திருந்தால் புண்ணிய பலன், பாவ கர்மம் செய்திருந்தால் பாவ பலன். அதனால் ஒவ்வொரு ஜீவனுடைய டெபிட் கிரெடிட் எல்லாமே டேலி ஆகணும். அது வரைக்கும் மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்க வேண்டியது அப்படின்னு சொன்னான். ஏன்னா இந்த கர்ம பலனை தருவக்கூடிய ஒருவர், ஏன்னா இந்த கர்மம் அப்படிங்கிறது ஒரு ஜடம். அப்போ அந்த கர்ம உனக்கு இது அப்படிங்கிற, நீ செய்தது இது அப்படிங்கிற எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு அறிவு ஸ்வரூபம் இருக்கணும். அந்த அறிவு ஸ்வரூபம் தான் சர்வசிய தாதாரம், பரபிரம்மன், பரம்பொருள் அப்படின்னு சொல்லி. அதுதான் ஈஸ்வரனை கர்ம பலத்தை கொடுப்பன், கர்ம பலதாதா அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஸோ பகவான் விருப்பப்படி எதுவுமே கொடுக்கல. நாம் செய்த செயலின் அடிப்படையிலே நாம் நல்ல செயல் செய்திருந்தால் நமக்கு நல்ல பலனும், தீய செயல்களால் தீய பலனும் கொடுக்கிறார் ஈஸ்வரன். இங்கு பகவான் கொடுக்கின்ற கர்ம பலனுக்கு எந்த தவறும் நடக்காது. நம்ம கம்ப்யூட்டர் கிராஷ் ஆகலாம், அல்லது நம்முடைய கம்ப்யூட்டர் வைரஸ் இதாகலாம். ஆனால் அவருடைய கம்ப்யூட்டர் அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்கிறாரு, ஒரு உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெரிய மாட்டுப்பண்ணை, ஒரு 10,000 மாடுகள் இருக்குது அங்கே. அப்போ மாடுகள் எல்லாம் மேய்க்கப்பட்டு திரும்பி அந்த பட்டியில் அடைக்கும்போது அந்த கன்று குட்டிகளை அவுத்து விட்டோம்னா கரெக்டாக தன்னுடைய தாயிடம் போய் அந்த பால் குடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த உபனிஷத்துல. அதே போல் பகவான், நீ எந்த கர்மத்தை எந்த பிறவியிலே எதை செய்திருக்கிறாயோ அது சரியாக உன்னை சேரும் அப்படின்னு சொல்லி, அதில் எந்த ஒரு தவறும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கப்புறம் அச்சிந்திய ரூபம். அச்சிந்திய ரூபம் அப்படிங்கிறது நம்மளால் சிந்திக்க முடியாதது. சிந்தனைக்கு முடியாதது அப்படின்னா சிந்தனைக்கு அப்பாற்பட்டது இந்த பரம்பொருளுடைய தத்துவம், அச்சிந்திய ரூபம். இது சம்மந்தமாக நம்ம 2வது அத்தியாயத்திலையும் பார்த்துருக்கோம். வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருஷ்ணாதி நரபிராணி அப்படின்னா நைனம் சிந்தந்தி சஸ்திராணி அப்படின்னா, கடைசி பார்த்தீங்கன்னா அவ்யக்தோயம் அச்சிந்தியோயம் அவிகாரியோயம். அவ்யக்தோயம்னா எந்த மாற்றமும் இல்லாத ஒன்று தத்துவம், அந்த பரம்பொருளை சொல்கிறது, பரம்பொருளுடைய லட்சணம் இது. அச்சிந்தியோயம் அதை சிந்திக்க முடியாத, சிந்தனைக்கு அப்பால் உள்ள விஷயம் அப்படின்னும். அவிகாரியோயம் அது ஒரு காரியமாக காரணமாக நாம் கருதவே முடியாது. காரணம் அது நிர்குண பிரம்மமாக இருப்பதால், அதாவது அது எந்தவித இது ஒரு ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது. அப்படிங்கிறதுக்காக தான் அச்சிந்திய ரூபம். பகவானை நிர்குணமாக பிரம்மனாக மனதில் சிந்திக்கவே முடியாது. அதனால தான் மனதை அவதார புருஷர்கள் அஜோபிசன் அவ்யயாத்மா அப்படிங்கிற சொல்கிற. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம பரம்பொருளை நிர்குண பிரம்மமாக நிச்சயமாக சிந்திக்க முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவதாரங்கள் எல்லாம் எங்கேருந்து வருது, 4வது அத்தியாயத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணா, அஜோபிசன் அவ்யயாத்மா. பரம்பொருள் ஒரு பிறப்பு இறப்பு அற்றதாக இருந்தாலும் நான் பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாயையோட சேர்ந்து சொல்லிடுறாரு. அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்முடைய ராமகிருஷ்ண மிஷனில் கண்டன பவ பாடுவோம். இந்த கண்டன பவ அவதார ஸ்தோத்திரம். அந்த கண்டன பவ இப்போ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 ஸ்டான்ஸ்லையும் எங்கேயுமே ராமகிருஷ்ணங்கிற பேரே வராது. காரணம் என்னன்னா, இது அவதார எந்த அவதாரத்தையும் அதில் உள்ள வைக்கலாம். ஏன்னா அந்த அவதாரத்தினுடைய லட்சணங்கள், தத்துவங்கள், ஒரு அவதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை முழுவதுமே அந்த கண்டன பவனில் வருது. அதுக்கப்புறம் பார்த்தாரு சுவாமி விவேகானந்தர், இதோட நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குருதேவர் ராமகிருஷ்ணரை பற்றி பண்ணார். அதுதான் 2வது ஓம் ரீம் ரிதம் அப்படின்னு சொல்லி. இந்த ஓம் ரீம் ரிதம் அப்படிங்கிறது எப்படி ஓம் நம சிவாய இந்த பஞ்சாட்சரம் 5 அக்ஷரத்தில் சிவபெருமானை அவர் மாணிக்கவாசகர் பார்த்தாரோ, அதே மாதிரி பகவான் ராமகிருஷ்ணர் 12 அக்ஷரம், துவாதசாட்சரம் அப்படின்னு சொல்கிறது.
ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய. நீங்கள் அந்த ஓம் ரிமிருதம் பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் அதை எழுதின அந்த புக்கு இது பாட்டு. ஓம் ரிமிருதம் அது பார்த்தீங்கன்னா அந்த 4 இது இருக்கும். ஓம் ரீம் ரிதம் தோமச்சலோ அப்படின்னு சொல்லி 4 கடைசி இந்த 4வது 4 வரியில் கடைசி லைன் என்ன வரும்? தஸ்மா தொமேவ சரணம் அமதீவ பந்து அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 3 லைன், அந்த 3 லைன் பாருங்கள். ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாயங்கிற 12 அக்ஷரங்கள் அங்கே வரும். அதனால தான் அந்த துவாதசாட்சர இந்த விஷன், அந்த இந்த அக்ஷரங்கள் பொருத்தி அந்த ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய அப்படிங்கிற ஒரு காட்சி சுவாமி விவேகானந்தர் கிடைத்தனால அந்த ஸ்தோத்திரத்தை அவர் எழுதுறாரு. ஓம் நமோ ஓம் ரீம் ரிதம் தோமச்சலோ அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ராமகிருஷ்ணருடைய அந்த அவதார தத்துவத்தை சேர்த்து இதை சொல்கிறாரு. தஸ்மா தொமேவ சரணம் அப்படிங்கிறத என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம என்னதான் சாதனைகள் செய்தாலும், பெரிய பக்தனாக இருந்தாலும், பெரிய கர்மயோகியாக இருந்தாலும், ராஜயோகியாக இருந்தாலும், ஞானயோகியாக இருந்தாலும், தஸ்மா தொமேவ சரணம், சரணாகதி மட்டும்தான் வழி அப்படிங்கிற இடத்துல அவர் அந்த 3வது லைனில் எல்லா 4 ஸ்டான்சர்லையும் 4 லைன் ஸ்டான்சர் பார்த்தா 16 லைன் இருக்கும். அதில் கடைசி தஸ்மா தொமேவ சரணம், தஸ்மா தொமேவ சரணம்னு கடைசி எடுத்து சொல்லணும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரே வழி நமக்கு சரணாகதி மட்டும்தான் அப்படிங்கிறத பகவான் சொல்கிறாரு. ஸோ இதுவும் அச்சிந்திய ரூபம் பார்த்துட்டோம். இனி அடுத்து ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தாத். இதில் ஒரு தத்துவம் இருக்குது. இந்த ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தாத் அப்படிங்கிறது, இந்த தத்துவம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் அடுத்த வகுப்பில் நம்ம இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.